அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நாங்கள் 2024ஆம் ஆண்டு வெளிவந்த உயர் ரசாயனவியல் பேப்பரின் முதல் 6 MCQ வினாக்களின் விளக்க உரைகளை பார்க்க போகிறோம். அதாவது முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் 6 MCQ வினாக்களின் விளக்க உரையை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த பேப்பர் இந்த முறை வெளிவந்த உயர்தர ரசாயனவியல் பேப்பர். ரைட், அதில் முதலாவது வினாவுக்கு போவோம். முதலாவது வினா, பின்வரும் எந்த ரசாயன இனத்திற்கு அதி உயர் கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம். ரைட், இங்க இருக்கக்கூடிய ரசாயன இனங்களை பார்த்தீங்க என்றால் ஹீலியம், மிகச்சிறிய அணுவாயு, இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடையிருப்பு லண்டன் கலைவிசை. லண்டன் கலைவிசை திணிவு பருமன்ல தங்கி இருக்கும். இங்க திணிவும் சரி பருமனும் சரி ரொம்ப குறைவு. அதே போல ஹீலியம் கருத்து நியோனும் அதே போல கொஞ்சம் கூட லண்டன் கலைவிசைகள் கொஞ்சம் கூடும். அதன் காரணமாக உருகுநிலை கொதிநிலை ரொம்ப பெரிய அளவு அதிகரிக்காது. CH4 சமச்சீரான நான்முகி வடிவ கட்டமைப்பு. ஆகவே இங்கே முனைவாக்கம் அற்று காணப்படும். லண்டன் கலை விசைகள் மட்டுமே காணப்படும். திணிவு எடுத்து பார்த்தீங்கன்னா 12, ஸோ மொத்தமாக ஹைட்ரஜன்கள் 16ஆக இருக்கும். ஸோ 16 சொல்லலாம். ரைட், N2 கேஸ் சமச்சீரான கட்டமைப்பு, அதன் திணிவு பருமன் குறைவு. இங்கே திணிவு பருமன் சொல்ல முடியும். இங்கே 24, 28 சொல்ல முடியும். 14 2 மடங்கு. இங்கேயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடையிருப்பு லண்டன் கலவை விசைகள். ரைட், CO கேஸ் எடுத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஒரு முனைவாக்கமுடைய வாயு. இங்க இருக்கக்கூடிய இடையிருப்பு இருமுனைவு இடையிருப்பு. இதோட திணிவு பார்க்கும்போது 12, 16, 28 வரலாம். ஸோ அப்போ லண்டன் கலவை விசைகள் இருக்கும். எல்லா திணிவு பருமன் இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளையும் லண்டன் கலவை விசைகள் இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த திணிவு பருமன் திணிவு 28 சொல்ல முடியும். அப்போ எங்களுக்கு சொல்ல முடியும் ஹீலியம், நியோன், மெத்தேன், N2 இது அவ்வளோத்துலையுமே இருக்கக்கூடியது லண்டன் கலவை விசைகள். இந்த கார்பன் மோனாக்சைடில் இருக்கக்கூடியது இருமுனை இடையிருப்பு. அப்போ இடையிருப்பின் அளவில் பார்த்தீங்கன்னா இருமுனை இடையிருப்பு வலிமை கூடியது. அதாவது ஒத்த திணிவுகளுக்கு இடையில. ஏன்னால் இருமுனை இடையிருப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவே அதோட கொதிநிலை கூடிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏனால் இருமுனை இடையிருப்பு இருந்து திணிவு பருமன் கூடிய லண்டன் கலை விசைகள் மட்டும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், கொதிநிலை கூடிய மூலக்கூறுகளும் இருக்கின்றது. ஆகவே ஒத்த திணிவு இருக்குமா இருந்தால் எங்களுக்கு இருமுனை இடையிருப்பு இருக்குமா இருந்தால் கொதிநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ இதனோட கொதிநிலை பார்த்தீங்கன்னா இதன் கொதிநிலை -191.5 பாகை செல்சியஸாக இருக்கு. இதன கொதிநிலை 195.8 பாகை செல்சியஸாக இருக்கு. இதன் கொதிநிலை. CH4 கொதிநிலை -161.5 பாகை செல்சியஸாக இருக்கு. ஓகே, ஸோ இங்கே இந்த 3 வாயுக்களை கம்பேர் பண்ணும்போது கொதிநிலை கூடியது CH4. அதிகமான மாணவர்கள் இந்த முறை CO கேஸை சாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னால் இங்கே டைபோல் மூமெண்ட் இருக்கு. உண்மைதான், இருமுனை இடையிருப்பு திணிவின் அடிப்படையிலையும் எங்களுக்கு திணிவு பெருசு, CH4 திணிவு பெருசு எங்களுக்கு சொல்ல முடியும். இருந்த போதிலும் இருமுனை இடையிருப்பு லண்டன் கலை விசைகள் அதற்கு மேலதிகமாக இங்கே CH4 கொதிநிலை கூடித்தான் இருக்குது. என்னது 161.5 மைனஸ். ஆகவே இங்கே கொதிநிலை கூடியதாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது, அநேகமானோர் எதிர்பார்த்தது CO, பட் விட CH4. ஸோ இங்கே CH4. இரண்டாவது கேள்விக்கு வருவோம். இரண்டாவது கேள்வி, அபூபா கோட்பாடு, உண்டின் விதி ஆகிய இரண்டும் மீறப்படும் ஆர்பிட்டல் வடிவம். அப்ப அபூபா விதி சக்தி அதிகரிப்பு தொடரொழுங்க சொல்லுது. 1s2 2s2 2p6 3s2 3p6 அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அதிகரிப்பு வரிசை, அதாவது மூளை விட்ட தொடர்புல சொல்லுது. உண்டின் விதி ஆர்பிட்டல்களோட இலத்திரன் நிரம்பல், அதாவது முதல்ல தனித்தனியாக நிரப்பப்பட்டு பின்னர் சோடியாக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டு விதியும் மீறப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவை அப்படி என்று பார்த்தீங்கன்னா இங்க இந்த ரெண்டு விடைகள்ல இரண்டாவது விடை மற்றும் ஐந்தாவது விடையில 2s நிரப்பப்படுவதற்கு முன்பே 2p நிரப்பப்பட்டிருக்கு. 2s நிரப்பப்படுவதற்கு முன்பே 2p நிரப்பப்பட்டிருக்கு. ஆகவே அபூபாண்ட கோட்பாடு அங்கே பிழைக்குது. ஆகவே இந்த ரெண்டு விடைகள் எங்களுக்கு வர முடியும். அதுக்கடுத்தது எங்களுக்கு உண்டின் விதி பிழைக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த ஆன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா
இங்கே முதலாவது நிரப்பப்பட்டு பின்னர் சோடியாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சோடியாக்கப்பட்டு நிரப்பப்பட்டுட்டு போகுது. அப்போ எங்களுக்கு இங்கே இந்த ரெண்டாவது ஆன்சரில் ஹுண்டின் விதியும் பிழைக்குது. ஆகவே அபுபாண்ட விதியும் மீறப்படுது, ஹுண்டின் விதியும் மீறப்படுது. 2s நிரப்பப்பட்டு பின்னர் 2p நிரப்பப்பட்டிருக்கணும். ஆனால் 2s நிரப்பப்படுவதற்கு முன்னரே 2p நிரப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நிரம்பி பின்னர் சோடியாக்கப்படணும். ஆனால் சோடியாக்கப்பட்டு நிரப்பப்பட்டுக்கிட்டு போகுது. ஆகவே இரண்டாவது விட இங்கே பொருத்தமான பதிலாக இருக்கும். அடுத்தது, ஒரு அணுவில் n=3 ml=-1 மற்றும் n=4 ml=-1 எனும் சக்தி சொட்டன்கள் இருக்கத்தக்க ஆர்பிட்டல்களின் எண்ணிக்கை யாது? அப்போ n=3, அப்போ பிரதான சக்தி மட்டம் n=3ல் 3 உபசக்தி மட்டங்கள் இருக்கும், S, P மற்றும் D. ரைட். அதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்களில் இது 0 ஆர்பிட்டல், இது மறைவொரு -1 ஆர்பிட்டல், இது 0 ஆர்பிட்டல், -1 ஆர்பிட்டல். ரைட். இது நம்ம தெரியும், எஸ்ல இருக்கிறது 0 ஆர்பிட்டல் மட்டும்தான். n=4ல், அதாவது 4வது பிரதான சக்தி மட்டத்தில் 4 உபசக்தி மட்டங்கள் இருக்கும். ஸோ 4 உபசக்தி மட்டங்கள் SPD Fம் இருக்கும். ஓகே, Fம் இருக்கும். Fல பார்த்தீங்கன்னா அப்போ இதில் இங்கே -1 இருக்கும், இதுலேயும் -1 இருக்கும், இங்கே 0, இது என்ன -1ஆக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக -1 ஆர்பிட்டல்கள் 3ல், பிரதான சக்தி மட்டம் 3ல் 2 இருக்கும், பிரதான சக்தி மட்டம் 4ல் 3 இருக்கும். ஸோ மொத்தமாக எங்களுக்கு 5 -1 ml=-1 இருக்கக்கூடிய காந்த சக்தி சொட்டேன் -1 இருக்கக்கூடிய இதில் 2ம் இதில் 3ம் மொத்தமாக எங்களுக்கு 5 ஆர்பிட்டல்கள் இருக்கும். ஆகவே எங்களுக்கு விட 4வது பதில் 5 ஆர்பிட்டல்கள். அதற்கடுத்தபடியாக எங்களுக்கு 4வது கேள்விக்கு போக முடியும். ஸோ 4வது கேள்வி என்ன சொல்லுது அப்படி என்றால், x, y எனும் இரு துணிக்கைகளின் டி ப்ரோக்லி அலைநீளங்கள் முறையே 1 நானோமீட்டர் 3 நானோமீட்டர் ஆகும். எக்ஸின் திணிவு yன் திணிவின் 3 மடங்கு. எக்ஸின் இயக்கப்படும் சக்திகளுக்கு இடையிலான உள்ள விகிதம் ஆனது. ஸோ எங்களுக்கு இயக்கப்படும் சக்திகளுக்கு இடையிலான விகிதம் கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இயக்கப்பண்பு சக்திக்கு நாங்கள் கோவை எழுத முடியும். இயக்கப்பண்பு சக்தி சமன் ½ mc². இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி, ஆனால் எங்களுக்கு லெம்டா சார்பில் தரவுகள் தரப்படுது. இப்போ சிக்கு பதிலாக நாங்கள் C = F லெம்டாவை பிரதிட முடியும். ஆனாலும் எஃப்பும் இங்கே மாறும், மீட்டரனும் மாறும், லெம்டாவும் மாறும். ஆகவே எங்களுக்கு ஒரு பொருத்தமான விகிதத்துக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும். அந்த வகையில் எங்களுக்கு லெம்டாவுடன் மட்டும் மாறக்கூடிய தொடர்பு எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும் டி ப்ரோக்லி சமன்பாடு. சி, ஆமாம், எம்சின்னு சொல்ல முடியும். ஸோ இதில் எங்களுக்கு லெம்டா மற்றும் கதி இதோட மட்டும் ரிலேட்டட் பண்ணி இதை நாங்கள் எழுதிக்கொள்ள முடியும். ஆகவே கதி சமன் h/m lambda அப்படின்னு சொல்ல முடியும். ஆகவே நான் அந்த கொண்டு இந்த இடத்துல பிரதிடுவீங்கன்னா E = ½ m, சிக்கு பதிலாக h² m² λ² அப்படின்னு சொல்ல முடியும். இது எங்களுக்கு இயக்கப்பாட்டு சக்திக்கான பொது வடிவமாக எடுத்துக்கொள்ள முடியும். ரைட். இப்போ இந்த இயக்கப்பண்பு சக்தியை நாங்கள் இந்த 2 x, y கடையில் ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ எக்ஸுக்கான ½ m h² m² λ²க்கு இங்கே ½ m h² m² λ². அதில் பார்த்தீங்களென்றால் இங்கே ½ வெட்டுப்படும் முதலாவது. இங்கே எக்ஸின் திணிவு y திணிவின் 3 மடங்கு, அதான் 3ன்னு சொல்கிறேன். இங்கே h² வெட்டுப்படும், அதன் கீழ் அப்பகவே 3, அதன் கீழ் m, அதன் திணிவு அகைன் 3 வர்க்கம். அப்போ 3 வர்க்கம் இன்ட்டு லெம்டா, அது 1, ஸோ 1 வர்க்கம். அதற்கு இங்கே m யார் y திணிவு 1, இங்கே h² வெட்டுப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா y திணிவு 1, ஸோ அப்போ 1 வர்க்கம். அதன் வர்க்கம் யார், அதன் லெம்டா வர்க்கம் பார்த்தீங்கன்னா 3 வர்க்கம். ஆகவே எங்களுக்கு இங்கே 3 வர்க்கம் வெட்டுப்படும், 1 வெட்டுப்படும், விகிதம் எங்களுக்கு 3க்கு 1 வர முடியும். ஸோ இயக்க பண்பு சக்திகளுக்கு இடையிலான விகிதம் 3க்கு 1. 4வது பதில். ரைட். அடுத்தபடியாக 5வது கேள்வி,
ஐந்தாவது கேள்வியில் ஒரு ஆர்கானிக் பெயரீடு. ஆர்கானிக் பெயரீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் பேர் வைக்கணும். அப்போ இங்கே பிரதான தொல்படு கூட்டம், அதாவது தொல்படு கூட்டத்தில் ஏறு வரிசையில் முதலாவது இடத்துல இருக்கிறது இங்கே அமைன் ஆல்கஹோல்களில் ஆல்கஹோல். அப்போ ஆல்கஹோலுக்கு குறைவான இலக்கம் வரக்கூடிய வகையில் நீண்ட கார்பன் சங்கிலியை தேர்ந்தெடுக்கணும். அப்போ இந்த பக்கம் வந்து நம்பர் பண்ணும்போது 1 2 3 4 5 அப்படி 5ங்கிற ஒரு நீண்ட கார்பன் சங்கிலி கிடைக்குது. இந்த பக்கம் வந்து நம்பர் பண்ணிக்கலாம் என்றால் 1 2 3 4 5. ஓகே, ஸோ அப்போ நீண்ட கார்பன் சங்கிலிக்கு 5. அப்போ அந்த சங்கிலியில் இலக்கமிடலுக்காக எங்களுக்கு இந்த பிரதான தொழிற்படு கூட்டத்துக்கு குறைவான இலக்கம் வரக்கூடிய திசை. அப்போ அந்த வகையில் அப்போ இந்த பக்கம் நம்பர் பண்ணிங்களா இருந்தால் இந்த பக்கம் நம்பர் பண்ண 1 2 இங்கே 3 4 மற்றும் 5. ஸோ அப்போ இந்த இடத்துல பிரதான தொழிற்படு கூட்டத்துக்கு மூன்றாவது இலக்கம் கிடைக்குது. இந்த பக்கம் நம்பர் பண்ண 1 2 3 4 5. ஸோ இந்த பக்கம் நம்பர் பண்ணாலும் எங்களுக்கு மூன்றாவது இடம் தான் கிடைக்கும். தொகையை தொல்படு கூட்டத்திற்கு ஒரே இலக்கம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இணைகளோட கூட்டுத்தொகையின் குறைந்த இலக்கம் குறைந்த கூட்டுத்தொகை பெறப்படக்கூடிய அந்த திசை. ஸோ அப்போ இந்த பக்கம் இருந்து நம்பர் பண்ணியிருக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இணையி. ஸோ அப்போ 2 ப்ளஸ் அதே போல் ஐந்தாவது இடத்துல குளோரின். ஸோ அப்போ 5 2ஐயும் கூட்ட 7 வரும். இந்த பக்கம் வந்து நம்பர் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் அதண்ட கூட்டுத்தொகை முதலாவது இடத்துல குளோரின் 1 ப்ளஸ் இங்கே நாலாவது இடத்துல அமைன். ஸோ ஆகவே கூட்டுத்தொகை எவ்வளவு? 5 வரும். ஸோ அப்போ இந்த திசையிலான இலக்கமிடல் தான் சரியான திசை, அதாவது குறைவான கூட்டுத்தொகை வரக்கூடிய திசை. அப்படி என்றால் இந்த இலக்கமிடல் பிழை. ஸோ அப்போ அதை நான் அழிச்சிடுறேன். ஓகே, அப்போ இந்த இலக்கமிடல் பிழை, இந்த இலக்கமிடல் தான் சரி. அதாவது இப்போ எங்களுக்கு பேர் வச்சுக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல அமைனோ கூட்டம், ரைட். ஸோ அப்போ 4 அமைனோ கூட்டம். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கார்பனில் குளோரோ 1 குளோரோ, ரைட். 1 2 3 4 5 பென்டன். ஏன் பென்டன் என்றால் இங்கே ஒற்றை பிணைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல ஓல் இருக்குது. ஸோ மூன்றாவது இடத்துல ஓல், பென்டன் 3 ஓல். அல்லது நாங்கள் 4 அமைனோ 1 குளோரோ, 3 முன்னுக்கு எடுத்து 3 பென்டனால் என்றும் எழுதவும் முடியும். ஸோ 4 அமைனோ 1 குளோரோ 3 பென்டனால் இரண்டாவது பதில் பொருத்தமான பதில், ரைட். ஆறாவது எம்சிக்யூக்கு வருவோம். ஆறாவது எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா வெப்பநிலை 25 பாகை செல்சியஸில் உலோக ஐதரைட்டு MOH2 ஒரு நிரம்பிய கரைசலின் pH என்று கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு இங்கே நிரம்பிய ஹைட்ராக்சைடு கரைசலோட pH என்ன? ஸோ அப்போ எங்களுக்கு இதில் கரைதிறன் எஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே இதில் உருவாகிறது 2S சரி. அப்போ எங்களுக்கு KSPக்கான கோவை எழுத முடியும். KSP சமன் M2 ப்ளஸ் இந்த செறிவு இன்ட்டு OH மைனஸ் இந்த செறிவு அதன் வர்க்கம். ஸோ அப்போ M2 ப்ளஸ் இந்த செறிவு இங்கே S, OH மைனஸ் இந்த செறிவு 2S முழுவதுன்ற வர்க்கம். ஆகவே எங்களுக்கு 4S கணம் என்று வரும். இது KSPக்கு சமனாக இருக்கும். KSP எங்களுக்கு தரப்படுது 4 தர 10 தர 10 ஆகவே எங்களுக்கு இது வெட்டுப்பட முடியும். ஆகவே S உங்களுக்கு வரும் 1 தர 10 என்று வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு செறிவு 2Sக்கு சமனாக இருக்குது. ஆகவே இங்கே OH மைனஸ் இந்த செறிவு OH மைனஸ் இந்த செறிவு எங்களுக்கு 2 தர 10 இருக்கும். ஏனென்றால் இது எங்களுக்கு 2 மடங்குல இருக்குது. ஸோ அப்போ 2 இன்ட்டு 1 தர 10 ஆகவே எங்களுக்கு இந்த விட வரும் 2 தர 10 என்று வரும். அப்போ எங்களுக்கு OH மைனஸ் செறிவு தெரியும் என்றால் எங்களுக்கு POH கண்டுபிடிக்க முடியும். POH சமன் மைனஸ் லாக் இந்த OH மைனஸ் இந்த செறிவு. இப்போ மைனஸ் லாக் இன்ட்டு OH மைனஸ் செறிவு பார்த்தீங்கன்னா 2 தர 10 ரைட். ஸோ அப்போ 4 மைனஸ் லாக் 2க்கான விட 0.30 இருக்கும். ஸோ இதை சுருக்க உங்களுக்கு வரும் 3.699 என்று வரும். இது POH. அதே pH எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். pH சமன் 25 பாகை செல்சியஸ். ஆகவே pKW சமன் 14 மைனஸ் 3.699 கழிப்பீங்கள் என்றால் உங்களுக்கு 10.301 என்று வரும். சரி, ஆகவே இங்கே pH ஆனது
10.32 இருக்கக்கூடிய ஒரு விடை. ஆனால் இங்கே 10ன்ற ஒரு திருத்தமான ஒரு முழு எண் பெருமானம் தான் இருக்குது. ஆகவே அண்ணளவாக எங்களுக்கு 10.3 அப்படின்றதுனால எங்களுக்கு 4வது விடை 10ன்னு சாய்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் திருத்தமான ஒரு விடையாக எங்களுக்கு இது இல்லை. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு 4வது பதில் பொருத்தமானது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கியிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோஸ் யாருக்கு தேவைன்னு சொல்லி யாருக்கு தேவையாக இருக்குமோ அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் கேட்ட அடுத்தடுத்த வினாக்களும் நான் செய்து விடுறதுக்கு எதிர்பார்க்கிறேன். நன்றி.